ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடி இருக்கின்றோம். நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தின் முதலாவது வாரத்தின் வியாழக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே உயிர்த்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், எங்களோடு வழி நடந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்தவராகவும் எங்களை தன்னுடைய வழியிலே அழைத்து செல்பவராகவும் எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களோடு தங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு இடர்களையும், இன்னல்களையும், வேதனைகளையும், சோதனைகளையும், கவலைகளையும், கஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்ப எம்முடைய உள்ளங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும் தந்தையாக கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து இனி இறக்க மாட்டார். எங்களோடு வாழும் கடவுளாக, எங்களை வழிநடத்தி செல்லும் கடவுளாக, எங்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைமகனாக எங்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எங்களோடு ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்ற உயரிய நம்பிக்கையிலே வாழும் பொழுது எதற்காக நாங்கள் அச்சம் கொள்ள வேண்டும்? எதற்காக நாங்கள் பயம் கொள்ள வேண்டும்? எதற்காக நாங்கள் பீதி அடைய வேண்டும்? இன்னல்களையும், இடர்பாடுகளையும், வேதனைகளையும், சோதனைகளையும் கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? இந்த கேள்விகளை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவராக, மறையாதவராக, எங்களோடு வாழும் கடவுளாக பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் உயிர்த்த கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாகி அவருடைய அன்புறவிலும் அவருடைய வழிநடத்துதலிலும் இணைந்து வாழ அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.